இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி டாக்டர், என் போனை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சாரி. மினிஸ்டர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவனுக்கு பாய்சன் கொடுத்துருக்கணும். உடம்புல பாய்சன் இருக்கிறதுனாலதான் அவன் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்த உண்மையான ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனாலதான் உடம்புல இருந்து பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால டெத் நடந்திருக்குன்னு மாத்தி கொடுத்தேன்ல, அத இன்ஸ்பெக்டர் துர்கா கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரண லேடி இல்ல, அவகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆமா, அவங்க கிட்ட அவ்ளோ பேசுனீங்களே, உங்ககிட்ட பேசின அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன டாக்டர், அப்போ என்னென்னமோ பேசி டென்ஷன் ஆனீங்க, இப்போ முழிச்சிட்டு நிக்கிறீங்க. சொல்லுங்க, யார் அந்த லேடி? நான் டென்ஷன் ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க டாக்டர். நீங்க போன்ல பேசின அந்த லேடி யாரு? அவங்க பேர் என்ன? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு நான் உண்மையை வெளியில கொண்டு வரட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேடம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். சொல்லுங்க, போன்ல பேசின அந்த லேடி யாரு? அவங்க பேர் என்ன? மாயா மேடம். என்ன பேர் சொன்னீங்க? மாயா மேடம். மாயா எதுக்காக அமைச்சரோட மகனை கொலை பண்ணணும்? ஒன்னும் புரியலையே. நீங்க உண்மைதானே சொல்றீங்க? ஆமா மேடம், நான் அமைச்சர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது மாயா மேடம் என்ன தேடி வந்தாங்க. நான் அமைச்சர் மகன் இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாயா மேடம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு அளவுக்கு அதிகமா பணத்தை கொடுத்து விஷம் கொடுத்ததால அமைச்சர் மகன் சாகல, கீழே விழுந்து கம்பி குத்தி அதிகமா பிளட் லாஸ் ஆனால தான் இறந்து போனாருன்னு ரிப்போர்ட்டை மாத்த சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன் மேடம். ஆனா மாயா மேடம் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மையான ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டேன் மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். மேடம், நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல, என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். விட்டுடுறேன். ஆனா இப்ப என்கிட்ட சொன்னத ஸ்டேஷனுக்கு வந்து கமிஷனர் கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும் சொல்லணும். அப்ப நான் உங்களை விட்டுடுறேன். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? நீங்க சொன்ன உண்மைய ஏன் முன்னாடி சொன்னத அவங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். வாங்க. மேடம், சொன்னா விட்டுருவீங்கல்ல? என்ன நம்புங்க டாக்டர், வாங்க.